வணக்கம். நான் உங்கள் மோகனமணி. இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான சேனக்கிழங்கு சாப் செய்யலாம். அதுக்கு தேவையான மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 2 பல் பூண்டு, 4 பீஸ் இஞ்சி, 2 வரமிளகாய், 4 முந்திரி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்லா பழுத்த தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி இதில் சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா, இதுக்கு தேவையான மசாலா நான் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேனக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி பாருங்கள், சேனக்கிழங்கு எடுத்துகிட்டேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எப்படி க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கிறேன்னா அதேமாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆஃப் பாயில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதனால் அந்த ஸ்டேஜுக்கு ஆஃப் பாயில் வெந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த வேக வச்சுருந்த சேனக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரை ஆன சேனக்கிழங்கு வந்து நம்ம அடுத்தது தான் மசாலாவை போட்டு நம்ம தாளிக்கணும். பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு நல்லா ஃப்ரையாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ வந்து ஒரு வடச்சட்டி வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கலப்பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பெரிய வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வணங்கினது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்திக்கலாம். மசாலாவை சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பொடி உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா பாயில் பண்ணாலே உப்பு சேர்த்திக்கிறோம். அதனால இதில் லைட்டாக கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்தி மசாலா நல்லா தண்ணி சுண்டி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம சேனக்கிழங்கு போட்டு நல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான சேனக்கிழங்கு சாப்ஸ் ரெடி ஆயிரும். இது நீங்கள் தயிர் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.